சொல்கிறாங்க. அப்போ உள்ளே என்ன நடந்ததுன்னு பின்னாடி விசாரணையில் நம்ம விசாரிக்கும்போது நம்ம சோர்ஸஸ் சொன்னது, ஏம்மா நான் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேம்மா, உன் கையால் எனக்கு சிக்கனும் மட்டனும் பரிமாறி இருக்கேம்மா, நீ வந்து இப்படி நடுத்தெருவில் நிற்கிற போயஸ் கார்டனில், என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ வந்து என்கிட்ட ஃபோனில் சொல்ல வேண்டியது தானேன்னு. இல்லைம்மா நான் பலமுறை ட்ரை பண்ணால் உங்களை ரீச் பண்ண விடல யாரும். யாருன்னா செங்கோட்டையனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த சசிகலா டீம் ரீச் பண்ண விடல. அதனால தான்மா நான் வந்து நின்னேன் அப்படி. என்னம்மா நடக்குது? இல்லைம்மா அவரோட உதவியாளர் வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காரு அவரு. அவரோட மனைவியோட அவருக்கு தொடர்பு இருக்கு. அவருக்கு பெண்கள் தொடர்பு அதிகம். ஏற்கனவே நடிகை பானுப்பிரியாவை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இந்த நடிகை வச்சுக்கிட்டு இருக்க இந்த உதவியாளரோட மனைவியோட இருக்காரு. இந்த மாதிரி பெண் தொடர்புகள்னால டி நகர் சத்யா மாதிரி ஆட்கள் சார் அவருக்கு ஃபுல்லாக யாருன்றது வெறும் உங்கள் கட்சிக்காருக்கும் இந்த ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் தெரியும் ஆச்சுங்களா. இப்போ புதுசாக வந்து செங்கோட்டையன் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னால் எங்கே போச்சு? இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கலாம்ல செங்கோட்டையன் பற்றி. இந்த மாதிரி பேட்டிலாம் அப்போ கொடுக்க மாட்டீங்க. இப்போ செங்கோட்டையன் சேர்த்துருந்தோமே செங்கோட்டையன் பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவில் என்ன சார் இதெல்லாம் பொழுப்பா சார்? இது பொழுப்பா உங்களை யாருன்னா கேட்டாங்களா? பழைய கதையை அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் உங்களை யாருன்னா கேட்டாங்களா? எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கிறீங்க? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இது பொய்யோ நிஜமோ எங்களுக்கு தேவையில்லை. அப்போ பேசாதுங்க, இப்போ ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் பேச அவசியமே இல்லை. நீங்கள் என்னென்னா பேசுங்க ஆச்சுங்களா. எங்களுக்கு தெரியும் யார் என்ன ஏன்றது ஆச்சா. நாங்கள் சப்போர்ட் எப்போவுமே டிவிக்கு சார்ந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பண்ணுவோம். நீங்கள் 1000 பேசினாலே ஓட்டு விடுறது நிச்சயம், நீங்கள் உங்கள் ஆட்சியை கழிக்கிறது நிச்சயம்.